ஏப்பா ஒரே வேலை போட்டான். 45 ரூபாய்க்கு ஃப்ரைட் சிக்கன் இப்படி தான் இருக்கும். லெக் பீஸ்லாம் வராது. அடுத்ததாக ஒரு பாஸ்தா ஆர்டர் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பிரெட் ஆம்லெட் எடுத்து வாங்கியாச்சு. இருங்க பாய், ஓம்ப போய் தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ நல்லா இருக்கு பாருங்க வெளியில். இது நல்லா இருக்கு கார்ட்டூன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சென்னை சில்க்ஸ் குமார் என்னதுங்க. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலான்னு சொல்லி விவோசி கிரவுண்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வந்தவங்க பாருங்கள். இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது. இந்த கடையில் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். பானிபூரி கடை, பேல்பூரி அந்த மாதிரி நிறையா இருக்கும். பாருங்கள், நம்ம வீடியோ எடுக்கிற கூட தெரியாமல் கொடுத்து போயிட்டாங்களே. இந்த கடையெல்லாம் பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஜூஸ் கடை, இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. நம்மளுக்கு என்ன வந்தோம் நல்லா சாப்பிடணுங்கிற இதை நமக்கு இன்னும் அப்படி வந்தாச்சு. நம்ம பசங்க இவங்க தான் பார்த்துக்கோங்க. நமக்கு நேரம் போகணுன்னா இப்படி தான் ஏதாச்சும் வீடியோ எடுத்த மாதிரி ஆச்சு, இவங்கள வச்சு சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. இங்கே நிறைய கடை இருக்குங்க. ஏதாச்சும் நிறைய சாப்பிடணும், உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி சாட்டர்டே ஈவினிங் வாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கடையில் போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். என்ன பைசாலாம் ரொம்ப செலவாகுதுங்க. ஒரு ஆளுக்கு அதிகபட்சமாக ஒரு 200 இருந்தாலே போதும். ஆல்மோஸ்ட் வயிறு ஃபுல்லாயிரும். அப்புறம் நல்ல விதவிதமான டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டும் சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ இவனை ஃபஸ்ட்டு எந்த கடைக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு 200 தான். ஆமாம், சொன்னால் சாப்பிட்றதுக்கு செலவு என்னவோ 200 தான். ஆனால் பெட்ரோல் செலவு 300 ரூபாய்க்கு மேலே ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு காடை முட்டை சாப்பிட போகிறோம். காடை முட்டை ஆயில் போட்டு அடிக்கணும். ஆமாம், ஃபஸ்ட்டு காடை முட்டை ட்ரை பண்ண போகிறோம். காடை முட்டை சாப்பிட்டு மற்றது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வேற நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். பார்க்கலாம். கிடைச்சது வரும். ஏப்பா ஒரே வேலை போட்டான். வீடியோ எடுக்கிற கேப்பில் இவனால எல்லாம் தின்னு முடிச்சுருவாங்க போல. நமக்கு ஒன்றும் இருக்காது. காடை முட்டை சாப்பிட்டு அடுத்து சவர்மா கடைக்கு போகிறோம். ஒரு சவர்மா தான். ஃபுல்லாமே டேஸ்ட் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். வயிறு முட்டை சாப்பிடணுங்கிறத விட ஃபுல்லாமே டேஸ்ட் பார்க்குறது தான் எங்களுக்கான ஆசை. ஒரு சவர்மா சொல்லியிருக்கோம். சவர்மா பாருங்க, சவர்மா இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ஒன்று சொல்லியாச்சு. செத்தாலும் பரவாயில்ல, சவர்மா சாப்பிட்டுட்டு தான் சாவோன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஒன்று சவர்மா உரிக்கிற ஸ்டைல கொஞ்சம் பாருங்களேன். சாப்பிடுங்களேன். ஆளுக்கு ஒரு கடி. சாப்பிட்றதே ஸ்டைலாக சாப்பிடுவான் தலைவன். ஃப்ரைடு சிக்கன் வாங்கியாச்சுங்க சாப்பிட்றதுக்கு. அந்த சைடு சவர்மா சாப்பிட்டு முடிக்கல, இந்த சைடு ஃப்ரைடு சிக்கன் வாங்கியாச்சு. பாருங்கள், இப்படி சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் தான் நமக்கு.
45 ரூபாய்க்கு ஃப்ரைடு சிக்கன் இப்படி தான் இருக்கும். லெக் பீஸ்லாம் வராது, செப்பாக தான் இருக்கும்லாம் அது. அரவிந்தா சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க. கொஞ்சம் எங்களுக்கும் கரணை காட்டுங்க தம்பி, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால சாப்பிட்டு நீங்க. இப்போ ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்டாச்சுங்க. அடுத்து என்ன கடைக்கு போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு கடையில் போய் சாப்பிடுவாங்க. நிறைய கடை இருக்குது, நிறைய விதமான ஃபுட்டும் இருக்குது, எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ அத்தோ வாங்கலான்னு இருக்கோங்க. பர்மா அத்தோ பாருங்க. அத்தோன்னு சொன்னால் அது வந்து நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா எக்கு உப்பு தண்ணி ஊற்றுறாங்க. ஏன்னா எங்களுக்குலாம் சொரணையே இல்லை, உப்பு தண்ணி ஊற்றுறாங்க. ஆமாம், எங்களுக்கு சொரணம் இல்லைன்னு சொல்லி அப்படியே ஒரு முட்டை அவிச்சி முட்டை தனியாக நீங்கள். ஆமாம், அவிச்ச முட்டை எடுத்திங்கன்னா உடம்புக்கு நல்லது, அதனால தான். 2 முட்டையும் அந்த மசாலாவும் சேர்த்து 40 ரூபா. நம்ம ஆளுக்கெல்லாம் ஒரே வாயில போட்டுறாங்க. ஒரு சிக்கன் நத்து வாங்கியாச்சு, வாங்கிட்டு 2 ஸ்பூன் இருக்குது. இது 4 பேரும் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இதாங்க அத்தோ. எங்களுக்கு ரொம்ப தனியாக நம்ம தப்பு தனியாக இல்லை. அன்னைக்கு சாப்பிடும்போது இதோட நல்லா இருந்துச்சு. அடுத்ததான் சிக்கன் ரோலு. இதுதான் சிக்கன் ரோல், வெறும் 15 ரூபா தாங்க. மாசைக்கு ஒன்று சாப்பிட்டுக்கலாம். ஆளுக்கு ஒன்று வாங்கியாச்சு. வீடியோ எடுக்க விட்றானா, எடுத்ததுமே வாயில் வச்சிடுறாங்க. வாங்க, எல்லா கடையும் நல்லா, இங்கே வந்து எல்லா கடையிலும் நல்லா டேஸ்ட் பாருங்கள். எல்லா சாப்பாடையும் நல்லா தான் இருக்குது எல்லாமே. அடுத்ததாக ஒரு பிரெட் ஆம்லேட் எடுத்து வாங்கியாச்சு. பிரெட் ஆம்லேட் வாங்கிட்டு எல்லாம் சாப்பிட வேண்டியதான். வீடியோ ஒன்றையும் சேர்த்தா எடுப்பேன், பயப்படாத. சிக்கன் பிரெட் ஆம்லேட்டு, அருமையான டேஸ்ட்டுங்க, அருமையான டேஸ்ட். நம்மளை சொல்லிட்டான். எப்படி எடுப்பாங்க நமக்கே தெரியல. அடுத்ததாக ஒரு சிக்கன் கட்லெட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. சிக்கன் கட்லெட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு வாங்கி. இதுவும் வெறும் 10 ரூபா தான் ஒரு சிக்கன் கட்லெட்டு. பிஸ்கட் மாதிரி சிக்கன் நல்லா அரைச்சி மாவு மாதிரி பண்ணியிருக்காங்க. வடை மாதிரி அரைச்ச சிக்கன் வடை, வெறும் 10 ரூபா தான். இதனால் எனக்கு இருந்தது காணும், ஆனால் இருக்கா அப்படி நகைச்சுவை, ஓடையில் நகைச்சுவை வேறு. அதான் ஒரு பாஸ்தா ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு பாஸ்தா வாங்கி எல்லோரும் சாப்பிட்றோம். இங்கே வந்து எல்லாம் ஃபுட்டையும் சாப்பிடணுங்கிற இதுக்காண்டி தாங்க வந்தோம். நீங்கள் என்னவும் பண்ணுங்கள், முதல்ல அவனுக்கு பாஸ்தா தான் முக்கியம். சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க, அண்ணன் தம்பி 2 பேரும். அதே தான் சந்தோஷம். அதே டைலாக் தான் அரவிந்துக்கு. அதே தான், வேறு வழி இல்லை பங்கு. ஒரு பிளேட் பானிபூரி வாங்க வந்தாச்சு. பானியும் பூரியும் கடை பேர். இந்த கடையில் வந்து என்னென்னா, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி ஒன்றே இருக்காது, ஆனால் நிறையா இருக்கும். 6 இது இல்லை, இது தயிர் இருக்காது, அது வேறு. தயிர் இல்லாதது தான். தயிர் தான் இதில் தயிர் போடல பாரு. 6 ஃப்ளேவர்ஸ், 6 ஃப்ளேவர் ஊற்றி பானிபூரி சாப்பிட போகிறோம் நாங்கள். இப்போ பானியும் பூரியும் கடை பேரே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மின்ட்டு தயிர் வேண்டாம். சரி, நான் முதல் பூரி அரவிந்துக்கு, 2வது பல்லாரிலாம் போட மாட்டாங்களா?
பல்லாரி போட்டிருக்காங்களா? அதே திருட்டு மொழி. சரியா பஜா? என்ன ஸ்வீட் மட்டும் வேண்டாண்ணே, ஸ்வீட் ஊற்றிடுறாங்க. போயிட்டுனா கண்டுபிடிச்சிருவாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஜூஸ் கடைக்கு. இப்போ ஆளுக்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஜூஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க போட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து குடிக்க போகிறோம் வாங்கி பாருங்கள். நாங்கள் ஆல்ரெடி இந்த கடைக்கு வந்து ஒரு டைம் குடிச்சிருக்கோம். அதனால தான் சொல்லணும் ஜூஸ் ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருந்துச்சுன்ட்டு. இப்போ அந்த டைம் வந்து ஃப்ரெண்டோடு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக கிவி ஜூஸ் இல்லை பாசர் இல்லை பாதாம் ஜூஸ். மூதேவி பதட்டத்தில் வளராது. ஒரே கலர் இருக்கு. அதை வீடியோ எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. வயிறு ஆல்ரெடி ஃபுல்லு, எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம். டீசர்ட்டுக்கு வயிற்று காட்டு.